கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நடத்துதலை குறித்து, கர்த்தருடைய வழிநடத்துதலை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் சோதோம் குமரோ பட்டணத்திற்கு பேர் ஆபத்து, அழிவு உண்டாக போகுதுன்னு சொல்லி லோத்தை துரிதப்படுத்தினாங்க. நான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பிம் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபிடங்களை கட்டி, ஒவ்வொரு பலிபிடத்திலும் காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளையும் பலியிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்காக இந்த பலி? எதுக்காக இந்த பலிபிடம்? எதுக்கு இந்த பிஸ்காவினுடைய கொடுமுடி சோப்பிம்க்கு சமனான வெளியிலேயே? அப்படின்னா இந்த லோத்துடைய சந்ததி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் சகோதரி இருவரும் பேசிக்கொள்றாங்க, நமக்கு இனி உலகத்தில் நடப்பது போல திருமணம் நடக்க போவதில்லை, நம்முடைய தகப்பனாருக்கு மதுவை கொடுத்து அவரோட சேர்வோம் என்று சொல்லி மூத்தவள் சேர்ந்தாள், இரண்டாவது இளையவள் சேர்ந்தாள். 2 பேரும் கருவுற்றார்கள். ஒருத்திக்கு பிள்ளை பிறக்குது, அதுக்கு பேர் வைக்கிற அம்மோன் புத்திரர் என்று சொல்லி. இன்னொரு பிள்ளைக்கு பிள்ளை பெறுகிறது, அதுக்கு மோபாபியர் என்று. அம்மோன் புத்திரர் மோபாபியர். 2 பிள்ளைகளும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். இந்த 2 பிள்ளைகளும் சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு இடையூறை உண்டு பண்ணவங்க. இப்ப சித்தீமுக்கு வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். சித்தீம்ல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாலாக் என்கிற மோபாபிய ராஜா பிலேயாமுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். இங்க வா, நான் உனக்கு வெகுமதி தருவேன், பொண்ணு பொருளை தருவேன். ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் பூமியின் விசாலத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு முன்னால் நிற்க முடியல, அதை அழிக்கணும், அதுக்கு சபிக்கும்படியா வா அப்படின்னு சொல்றான். இந்த ஆள் முதல்ல வேண்டான்றாரு, 2வது வேண்டான்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு ஆண்டவர் வழியில வந்து என்ன செய்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் போலாமா? வேண்டாம். போலாமா? வேண்டாம். போலாம். உங்க வீட்டில் உங்க பிள்ளை விளையாட போறேன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கல, திரும்ப கேட்ப, ப்ளீஸ்மா சரி போய் தொலை அப்படின்ன மாதிரி அப்படி அனுப்புனார். போ அப்படின்னு போயிட்டு வழியில வந்து ஒரு தூதன் அனுப்புறாரு. அந்த தூதன் வந்து உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். யோசுவாவுக்கு உருவின பட்டயத்தோடு உருவின் நின்ற தூதனை காணும்படி கண்களை கத்த திறந்தார். ஆனால் பிலேயாமுக்கு கண் திறக்கப்படவில்லை, கழுதையினுடைய கண்களை திறந்தார். கழுத தூதனை பார்த்தோன்னே பயந்து இந்த பக்கம் அந்த பக்கம் செவுரில் உரசுது. உடனே பிலேயாம் கழுதை அடிக்கிறான். அப்போ கழுதை பேசுது, நீர் வாங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் உமக்கு எந்த விதமான இடையூறும் பண்ணனா? இல்லையே, எது உமக்கு தீங்கு செய்யலையே. இப்போ பாருங்க, உங்களுக்கு முன்னால் யார் இருக்கான்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் கண்கள் திறக்கப்படுது. கழுதை பேசாத கழுதை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டைன்னு சிகிச்சு தடுத்துச்சுன்னு விளைஞ்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை பாருங்க, கர்த்தர் நடத்தி வர்ற பாதையில் எவனும் வழிமறிக்க முடியாது. கர்த்தர் தான் நடத்தணும், கர்த்தர் தான் நிறுத்தணும். அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை போயிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், அது தூதனையும் தாண்டி போயிடுறான், பலிபடத்தை கட்டுறான், பலி செலுத்துறான், எந்த பதிலும் இல்லை. ஆனால் என்னாகுமோ 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு வருகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனத்தின் மேலே இருக்கிறதுனால பிலேயாமுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறிச்சென்று உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அந்த சாபத்தை உண்மையில் ஆசீர்வாதமாய் மாறப்படினார் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை. கண்காணிப்பதில், உபசரிப்பதில், பாதுகாப்பதில், பரிசுத்தப்படுத்துவதில் எந்த இடையூறும் இல்லாமல் கொண்டு செல்வதை உண்மை போல ஒருவர் இல்லை. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆட்கள் நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.